ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். தகப்பனே, கர்த்தரை நம்பி நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அளவில்லாமல் நாங்கள் சுதந்திரிக்க தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தும்படி காட்சிக்கிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட கர்த்தர் நீங்க பேசுங்க, இடைப்படுங்க. உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம் யாவும் உட்கார்வோம். இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே என் அன்பின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த வார்த்தை நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன். 10வது வசனம். 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அமர்ந்திருக்க வேண்டும். இந்த மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கவலை இருக்கலாம். ஆனாலும் அதன் மத்தியில அமர்ந்திருக்க வேண்டும். நாம் நிற்க வேண்டும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கதை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை சொன்னால் ஏன் அமர்ந்திருக்க வேண்டும், ஏன் நாம் சும்மா இருக்க வேண்டும் என்பதை நாம் அநேக காரியங்களை நாம் 2 வாரங்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட நாம் அமர்ந்திருக்க கூடாதபடிக்கு அல்லது தேவ சமூகத்துல நாம் வேண்டிக் கொள்ள நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள்ல நாம் என்ன சொல்றது பொறுமையா அல்லாதபடி அல்லது அமர்ந்திருக்க கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் என்ன அப்படிங்கறத குறித்து வேகமா ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போறோம். What is the hindrance to be still in the presence of God? தேவ சமூகத்துல நாம் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில பொறுமையா இருக்க காரியங்களை நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாரா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரிங்க, வெளிய இருக்கிறவங்களும் சரி, அவங்க மொபைல் போனை யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்க. நீங்க தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்கன்னா I humbly request you, உங்க மொபைல் போன்ஸை நீங்க ஆஃப் பண்ணி தேவ வார்த்தைகளை கேளுங்க. தேவனுடைய சத்தத்துக்கு நீங்க மதிப்பு கொடுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கனத்து கொடுங்க. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க ஆலயத்துல வந்து மொபைல் போன் யூஸ் பண்றதுக்காக நம்ம வரல. ஏன்னா ஆலயத்துக்கு வருகிறது தேவனுடைய வார்த்தை கேட்க, தேவனுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். யாரா இருந்தாலும் சரி, தயவாய் பொறுத்து கொள்ளுங்கள். மொபைல் போன் யூஸ் பண்ணதான் நீங்க ஆலயத்துக்கு வர வேண்டாம். நீங்க வீட்டிலே இருந்து நீங்க எவ்வளவு நேரம் ஆகும். இங்கே நீங்க வருவீர்கள் என்று சொன்னா நம்ம ஆலயத்துல சில ஒழுங்குகள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் சுவிட்ச் ஆஃப், உங்க மொபைல் போனை நீங்க சைலண்ட் மோட்ல போட்டுங்க. நீங்கள் பார்ப்பதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அமர்ந்திருக்க கூடாதபடிக்கு அல்லது அமைதியா இருக்க கூடாதபடிக்கு இருக்கிற என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் என்ன என்பதை ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்ன நம்முடைய வாழ்க்கையில தடை என்று சொன்ன முதலாவது எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். 20ஆம் வசனத்துக்கு நேராக உங்களை கவனத்தை திருப்புங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? 565வது பக்கம். புறப்படுகையில் யோசபாத் நின்று நம்முடைய வாழ்க்கையை ஏன் நம்மால் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியவில்லை என்று சொன்னால்,
சில நம்பிக்கையற்ற தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. The unbelief in our life, அதை நாம் தேவனுடைய வார்த்தையின் மேல ஒரு தீர்க்கமான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இல்லாதபடினால நாம் அமர்ந்திருக்கிற கூடிய காரியத்துல கொஞ்சம் சுணக்கம் காட்டுகிறோம், அல்லது கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில அமர்ந்திருப்பதற்கு நாம் நம்முடைய இருதயத்தை நாம் விட்டுக் கொடுப்பதில்லை அல்லது பக்குவப்படுத்துவதில்லை. இங்கே யோசபாத்தை குறித்து நாம் ஏற்கனவே முதல் வாரத்துல நாம பார்த்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் நின்று கொண்டு நீங்கள் தனித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், நீங்க நில்லுங்கப்பா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்பதை நாம் பார்த்தோம். அதே போலதான் அந்த வார்த்தைகளை சொன்ன அதே யோசபாத்தின் புத்தகம், யோசபாவுடைய வாழ்க்கையில கீழே நம்ம வாசிக்கும் போது யோசபாத் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறான். நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க நல்லா தான், ஆனா ஒரு காரியத்தை நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்கள். Believe your God. Hallelujah. Trust your God. கர்த்தரை நம்புங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா நிலைப்படுவீங்க. அப்போ ஒரு எந்த தேவ பிள்ளையோட வாழ்க்கையில நாம தேவனுடைய வார்த்தையின் மேலையும் தேவன் மேலும் நம்பிக்கை வைக்கிறவர்கள் மாத்திரம் தான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பார்கள். சொல்லுங்க, without the belief of God, தேவனிடத்துல நம்பிக்கை அற்றவர்கள் அந்த விசுவாசம், அந்த என்ன சொல்லுது, தேவன் மேலேயோ அவர் கொடுத்த வார்த்தையின் மேலேயோ வாக்குத்தத்தத்தின் மேலேயோ நம்பிக்கை இல்லாத போது என்ன ஆகும் என்று சொன்னால், அமர்ந்திருக்க முயற்சி செய்வதில்லை. நாம் நம்முடைய சுய பலத்தினாலேயே நம்முடைய ஞானத்தினாலே அறிவினாலேயே அதை செய்து விடலாம் என்று சொல்லி நாம் முயற்சி எடுக்கிறதுனால சில தோல்விகளை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யோசபாத்துக்கு கர்த்தர், யோசபாத்தின் மூலமாய் கர்த்தர் சொல்றார், யூதா எருசலேமின் குடிகளுக்கு, யூதாவை எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீர்கள், நிலைப்படுவீர்கள். You will be established in your life. அப்போ ஏன் நான் நம்பணும் அப்படின்னா, நீங்கள் கர்த்தரை ஏன் நம்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நிலைப்படுவீர்கள். நீங்கள் சும்மா உங்களை அவர் அலைந்து திரிந்து விட அவர் விட மாட்டார். நீங்கள் தேவன் பேர்ல நம்பிக்கை வைத்து அவர் சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கான காரியத்தை அவர் பார்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். Hallelujah. The unbeliefness is the first hindrance to be still in the presence of God. தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க கூடாதபடிக்கு இருக்கிற முதல் தடை என்று சொன்னால், நாம் தேவனையும் அவருடைய வார்த்தையும் நம்பாமல் போய். ஏனென்றால் நீங்க மேல உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா 15-16 வசனத்தை நீங்க வாசிக்க கேளுங்க. எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். உங்களை தரித்து நிற்க சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை அமர்ந்திருக்க சொன்ன தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்ப வேண்டும். தேவ பிள்ளையே, யோசபாத் அதை தான் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால் நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த வார்த்தைகளை நீங்க நம்புங்க. யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்துட்டீங்க, இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக உங்களுடைய காரியங்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள், உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்கள் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளிலும் நாம தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும். அல்லேலூயா. ஏற்கனவே தேவ வார்த்தையை நம்புங்கள் என்று சொல்லி ஒரு போன முந்தின மாதத்தில் நான் பேசினேன். தேவ வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும், அல்லது இந்த காரியத்தை செய்து முடிக்கிற ஆண்டவரை நீங்கள் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை குறைவு என்ன செய்யுது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்காதபடி நம்முடைய சுய பலத்தினாலே சில காரியங்களை சாதிப்பதற்கு நாம் முயற்சி செய்து விடுகிறோம். யோசபாத் சொல்லும் போது இந்த வார்த்தையை கொடுத்த உங்கள் ஆண்டவரை நீங்கள் நம்புங்கள். 16 வசனத்தை வாசிங்க. இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேற்கு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருமை வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை
ரட்சிப்பை பாருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். நம்பிக்கை இந்த வார்த்தையின் மேல நீங்க நம்பி நேற்று கேட்டீங்க இல்லையா, அல்லது சில மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க இல்லையா, அந்த வார்த்தைகளை நீங்க மறந்துடாதீங்க. நீங்கள் யுத்தத்தை யூதாவின் குடிகிற யூதா மனுஷரே, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் இல்ல. நீங்க ஏதோ யுத்தத்துக்கு போகணும், ப்ரிப்பேர் ஆகணும் தான் நான் சொல்றேன், யுத்தத்தை எதிர்கொள்ளுங்க தான் சொன்னேன். ஆனால இந்த யுத்தத்தை நான் தான் பண்ற போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. சில நேரத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்படியாக சில ஆயத்தத்தை பட சொல்வார். அப்போது ஆயத்தப்படும் பொழுது நான் தான் அந்த காரியத்தை செய்து விடுவேன் என்ற அந்த ஒரு பெருமை மேட்டிமையான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடக்கூடாது. ஜஸ்ட் நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் ஆயத்தப்படதான் வேண்டுமோ ஒழிய, தேவன் இந்த யுத்தத்தை செய்கிறவர் நான் அல்ல, இந்த காரியத்தை செய்து முடிக்கிறவர் நான் அல்ல, என் தேவன் என்பதை அவர் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கிறீங்க, ஒரு பிரச்சனை இது வரைக்கும் என்ன சொல்றது, எதிர் சொல்ல முடியாத பிரச்சனைகள், தாங்க முடியாத பிரச்சனைகள், போராட்டங்கள். ஏற்கனவே நம்ம 2 வாரத்துல வாசித்தோம். நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. 3 ஒன்று போல வந்து நம்முடைய வாழ்க்கையில கவிழ்க்கிற சூழ்நிலையில் வந்தாலும் நாம் எதன் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னா, தேவன் என் வாழ்க்கைக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவருடைய வார்த்தை நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில சமயங்கள அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழக்க செய்கிற சூழ்நிலைகளுக்குள்ளே சில நேரத்துல கண்டு நேரிடும். சில நேரத்துல அந்த வார்த்தைக்கு எதிராக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும். ஆனாலும் தேவன் நம்மிடத்தில் இருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறது சொன்னா, அந்த வார்த்தையை நாம் நம்பி இருக்கிறோமா? Are we trusting God's word? தேவனுடைய வார்த்தைகளை நான் விசுவாசித்திருக்கிறேன் என்பதை நாம் தற்பரிசோதனை செய்வது நம் அவசியமா இருக்கிறது. இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் என்ன செய்வார் என்று சொன்னார், தாங்கள் சொந்த அறிவினாலே சொந்த பலத்தினாலே அதை சாதித்து விட வேண்டும் என்று சொல்லி பல விதத்திலும் முயற்சி எடுப்பார்கள். ஆனால் அமர்ந்திருக்கிற விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னார், தேவனுடைய வார்த்தைகளை இது எனக்காக சொல்லி இருக்கிறார்ப்பா, நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பதை தேவ சமூகத்தில் காத்திருப்பார். அல்லேலூயா. இதுக்கு உதாரணமாக நாம் தெரிந்த வேத பகுதி தான் ரோமர் கழுது நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். ரோமர் கழுது நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக அங்கே தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்போம். 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க. ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானார். உன் சந்ததி இல்லாதவர்கள் இருக்கிறவரை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் அவன் தகப்பனானான். சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை குறித்து அண்டர்லைன் தி வேர்ட், நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தது. அல்லது இன்னொன்று இப்படியா சொல்ல வர, நம்புகிறதுக்கு அந்த சூழ்நிலை இல்லாத போது, நம்புகிறதுக்கு அவன் சரீரத்துல பலன் இல்லாத போது, நம்புகிறதுக்கு சாராளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத போது எப்படி நான் நம்பி இருக்க முடியும்? நம்புவேன் இது நடக்கும் என்கிற சூழ்நிலையே இல்லையே பாஸ்டர், இது இனி ஆகும் என்ற காரியமே இல்லையே, எப்படி நடக்கும்? உயர்வேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குப்படி 5 மாதங்கள் கடந்து 6வது மாதத்துல வந்துச்சு, இனியும் நடக்கும் என்கிற நம்பிக்கை இல்லையே, உயர்வேன் என்ற நம்பிக்கை இல்லையே. அல்லது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எங்கே? தேவன் கொடுத்ததான தீர்க்க தரிசனங்கள் எங்கே? தேவன் எனக்கு பேசின காரியம் என்ன? இன்னைக்கு எனக்கு சூழ்நிலைகள் எதிர்மாறாக நடந்து கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்ய முடியும்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்று சொன்னா, அவன் நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தோம். அந்த கெப்பாசிட்டி இல்ல, அந்த நடக்குங்கிற சூழ்நிலை இல்ல. ஏன் அவன் சரீரம் செத்து போயிட்டு என்று வேதம் சொல்லும். கீழே வசனமா தான் சொல்லுகிறது, அவன் சரீரம் செத்து போயிற்று, சாலனுடைய சரீரமும் ஆமை செத்து போயிற்று, இனி ஒண்ணுமே நடக்காதுங்கிற சூழ்நிலை தான் அங்கு இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் இதை செய்து முடிக்கிற ஆண்டவரின் அவன் நம்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கிற 19 வசனத்தை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும்
எண்ணாதிருந்தான். அந்த 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 எண்ணமே அவனுக்கு வரல என்று நாம் ரோமர் எழுதும் போது பவுல் சொல்லுகிறான். தன் சரீரம் செத்துருச்சு, சாமனுடைய கர்ப்பம் செத்துருச்சு, இதன் மத்தியில 100 வயது எனக்கு ஆயிற்று, ஆமென், சாராளுக்கும் சில வயதாயிற்று, இதுக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் என்ற அந்த நம்பிக்கையே இல்லையே, எப்படி நான் இருக்க முடியும் அப்படிங்கிற நினைக்கல. அவன் அதை எண்ணாது இருந்தானா. தேவனுடைய வாக்கு தத்தம் என்ற வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும் போது முதலாவது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்ன என்று சொன்னான், அவன் நம்பிக்கையும் அவர் விசுவாசமும் என்னை விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்களேன். சூழ்நிலைகள் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் நாம் இந்த வார்த்தைக்கும் தேவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்கும் எதிரானவைகளாகத்தான் இருக்கும். அது நடக்குங்கிற சூழ்நிலை இருக்காது. ஆனால் நான் அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு தேவன் இதை எனக்காக செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை அவன் என்ன செய்தான்னா தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான் என்று வேதம் கீழ வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி அந்த பாருங்க, அந்த வார்த்தையை குறித்து அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, முழு நிச்சயமாய் நம்பினான். He trusted in God. அதனாலதான் நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல 5-6 வசனங்கள் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதப்பா, உன் முழுதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கை. அப்படிதான் வசனம் சொல்லுது. வாசிங்க 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம். அடுத்த வசனம் சார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதப்பா. நீ சுய புத்தியில சாய ஆரம்பிக்கும் போது நீ என்ன செய்து விடுவாய் என்று சொன்னா, என்னுடைய சமூகத்துல நீ காத்திருப்பதை நீ தவிர்த்து விடுவாய் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. When I trust in myself, என் சுயத்தை நான் சார்ந்திருக்கும் போது, என்னுடைய மாம்சத்தை நான் சார்ந்திருக்கும் போது, தேவனை நம்புவதிலும் தேவன் இதை செய்து முடிப்பார் என்ற காரியத்துல எனக்கு நம்பிக்கை இல்லாமல் நான் வேற எதிலோ மேலே நான் சாய்ந்து ஓடுகிறதா இருப்பேன் என்று வேத வார்த்தை சொல்லுது. இங்கே சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருந்து உன் வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக் கொள், அப்பொழுது உன் பாதைகளை அவர் சபைப்படுத்துவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இதை நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அவன் வாக்குத்தத்தத்தை முழு, எல்லாரும் சொல்லுங்க, முழு நிச்சயமாய் நம்பினான். அல்லேலூயா. எப்படி நம்பினானா? முழு நிச்சயமாய் நம்பினான். தேவ பிள்ளையே, நீ முழு நிச்சயமாய் நீங்கள் நம்பி இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்காக தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. ஆமென். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. வாசிங்களேன். நாம தேவனுடைய வார்த்தை வாசிங்களேன். 23:18 வாசிங்களேன். நீ உன் நம்பிக்கை தேவன் மேல் நீ வைத்திருக்கிறபடினால உனக்கு முடிவு நிச்சயம் உண்டு. தேவ பிள்ளை, நான் ஏன் பாஸ்டர் நான் நம்பணும்? ஏன் நான் நம்பிக்கைக்கு ஏதுவாக இருக்கிற அந்த சூழ்நிலை கர்த்தரை நம்பி இருக்க வேண்டுமா? ஏதாவது வாழ்க்கையில நடக்குமா? என் சூழ்நிலை நடக்குமா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா? அல்லது நான் வேண்டிக் கொள்கிற காரியத்துல ஒரு அதிசயம் நடக்குமா என்று சொல்லி என் வாழ்க்கையில பல விதமான கேள்விகள் இருக்கிறது. ஆனால் வேதம் எனக்கு சொல்லுகிறது, நீ முழு நிச்சயமாய் நம்பி இருப்பாய் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே உனக்கு முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நிச்சயமாகவே முடிவு உண்டுங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது. தைரியமா போங்க. அவன் தேவனை நம்பி போங்க. தேவன் நம்பி உங்களோட காரியங்களை போங்க. அவர் என்ன செய்கிறவர் என்று சொன்னார், நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவை கட்டளிடுகிறவர். அல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். நான் நம்புறது அவரால வரும்னு சொல்றவங்க, நான் விசுவாசிக்கிறது அதெல்லாம் அவராலே வரும். ஆகையா தொடர்ந்து வாக்குத்தத்தத்தின் மேல நான் நம்பிக்கை. ஆபிரகாம் 25 வருடம் தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையா இருந்தார். யோசேப்பு தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் என்று 13 வருடம் நம்பிக்கையா இருந்தான். ஆமென். நோவா தேவன் இந்த மலையை கொடுப்பார் என்று சொன்னவன் 100 வருஷம் மலையை குறிச்சே பிரசங்கித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போது மழை இருக்குது, மழை வந்துருச்சு, அதனால மழை வரும்னு தெரியும். ஆனா பூமி உண்டாக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு மழையே இந்த பூமியில பெய்யல. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு,
அப்பா நான் பூமியின் மேல் 40 நாள் மழை பெய்ய பண்ண போகிறேன், நீ எனக்கு ஒரு பேலை உண்டாக்கு. ஆகிய நான் அந்த பேலையை ரெடி பண்ணி அவன் 100 வருஷம் பிரசங்கிட்டான். மழை வரப்போகுது, தேசத்துல பூமியில மழை வரப்போகுது, ஜனங்களை நீங்க அழிஞ்சு போகாதபடிக்கு நீங்க வாங்க, பேலைக்குள்ள வாங்க. அவன் 100 வருடம் அவன் பிரசங்கிட்டான். ஆனா ஒருவருமே அந்த வார்த்தையில கேட்காத போனவர்களா அவர்கள் அத்தனை பேரும் அடிந்து போனார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாமா? அவங்க பேதுருக்கிறது நிருபம் 1 பேதுரு 19-20 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அவர் போய் காவலில் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவை. அந்த வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணல? ட்ரஸ்ட் பண்ணல. நோவா மூலமா கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை அவங்க நம்பிக்கை இல்லாதவர்களாக அவங்க கீழ்ப்படியாமல் போனார்கள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அடுத்து தொடர்ந்து வாசிப்பா. ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சி. போதும்பா, என்ன சொல்லுதுன்னா, நோவா மூலமாய் சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷ வார்த்தைகள், தீர்க்கதரிசனமான வார்த்தைகள், பூர்வத்தில் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் எப்படியா இருந்தாரா? நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போன. இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, நோவா ஏறக்குறைய 100 வருஷம் அவன் என்ன பண்ணினானா? பிரசங்கம் பண்ணினான். அப்போ தேவன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை என் வாழ்க்கையில செய்ய போகிறார், இந்த பூமியில நிறைவேற்ற போகிறார் என்பதை அந்த ஒரு என்ன சொல்றது விசுவாசம் இல்லாதவர்களாய் அவர்கள் 100 வருடம் பிரசங்கத்தை கேட்டிருந்தும் அந்த வார்த்தைகள் மேல நம்பிக்கை அற்றவர்களாய் அவர்கள் என்ன பண்ணினான்னு சொன்னார், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கல, நம்பிக்கையில. ஆகையினால அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கீழ்ப்படியாமல் போனாங்க. அத்தனை கூட்டத்துல 8 பேர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த 8 பேர் மாத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பினார்கள். ஆகையினால் பேழைக்குள்ளாய் போனார்கள். பேழை வந்த பெரிய அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றினார்கள். அதே போல இப்பொழுது கூட நாமும் பெரிய நம்முடைய வாழ்க்கையில தேவன் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த பூமி அக்கினிக்கராக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகள் அவருடையவர்களாய் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். கைவிடப்பட்டவர்களோ ஆமென் இந்த நோவாவின் நாட்கள் நடந்தது போலவே இன்றைக்கு நடக்கும். நாம் சொல்லுவோம், நான் தேவ வார்த்தையை மாத்திரம் நம்புறேன். வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யக்கூடாதபடிக்கு பல தடைகள் இருக்கிறது. அந்த வார்த்தை நம்ப முடியவில்லை, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க முடியவில்லை. ஏனென்றால் இன்னும் நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் வருவோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு வருவோம். ஹல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர், மறுபடியும் அந்த கீழே யூதாவே எருசலேமின் குடியில இருந்து வாசிங்க. 2 நாளாகமம் 20ஆம் வசனம். யூதாவே எருசலேமின் குடியை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை அப்பொழுது நம்பிக்கையில ஆண்டவரை நம்பணும் அப்படின்னு சொல்றதுல இங்கே என்ன சொல்றது, யோசபாத் சொல்றான், அப்பா தீர்க்கதரிசிகளை நம்புங்கப்பா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன, தேவனுடைய உங்களுக்கு கொடுத்த மெய்ப்பரை அல்ல உங்களுக்கு கொடுத்த தேவ ஊழியருடைய வார்த்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, செவி கொடுங்க, நம்புங்க. தேவனுடைய வார்த்தையை நம்புறீங்க. சில நேரத்துல தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்றது ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் நம்ம இருக்கணும். சில நேரத்துல ஊழியக்காரருடைய வார்த்தையை அவங்க கேட்பறதில்லை, நம்புறதில்லை. ஊழியக்காரர் அவங்களோட வாழ்க்கை என்ன சொல்றது வேற எதுக்கா சொல்றதா அப்படின்னு நம்ம நினைத்துக் கொள்ளுவோம். யாரும் உண்மையா ஜெபிக்கிற, உண்மையா என்ன சொல்றது உண்மையாக ஊழியம் செய்கிற அல்லது உங்களுக்காக பாரப்படுகிற ஒரு ஊழியர் கூட உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற காரியங்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க.
ஆமோதிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நாம இருக்கீங்களா என்னோட கூட? அல்லேலூயா. கர்த்தரை நம்புவதோடு கூட சில நேரத்துல உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை நேரடியா வராது, ஆனா தேவனுடைய மனுஷன் மூலமாய் தேவனுடைய வார்த்தை வரும். தேவனுடைய காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். அப்பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் நிதானித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. அந்த வார்த்தையை ட்ரஸ்ட் பண்ணுங்க. தேவனை மாத்திரமல்ல, உங்களுக்கு கொடுத்த மெய்ப்பருடைய வார்த்தைகளை நீங்கள் நம்புங்கள். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்கள் சித்தி பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் என்பதில் தேவ வார்த்தையினூடாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அநேக நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் மறுப்பது மாத்திரம் தேவனுடைய வார்த்தையை நாம் நம்புவதில்லை. சில நேரத்தில் ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தையை நாம் நம்புவதில்லை. ஆகினால் சில நேரத்தில் நாம் பிரச்சனைகளும் போராட்டங்கள் கூடாக நாம் கடந்து போகிறோம். இங்கே யோசபாத் சொல்லும்போது அழகா சொல்றான், அப்பொழுது உங்கள் தேவனாகி கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அதோடு கூட இன்னொரு வார்த்தையோடு கூட முடிக்கிறான், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். உங்களுக்கு என்று கொடுத்த உங்கள் மெய்ப்பரை நீங்கள் என்ன பண்ணுங்க? பக்கத்துல பாருங்க, மெய்ப்பரை நம்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய காரியங்களை தைரியமா அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஆமென். அவர் உங்களுக்காக ஜெபிப்பார், பாரப்படுவார். அவர் உங்களுடைய காரியங்களை விசாரிப்பார், தேவ சமூகத்துல நிச்சயமாய் வைப்பார். அப்படி வைத்து ஏதாவது சொல்லும் போது சொல்லுகிற ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். தேவ பிள்ளையை நம்ப வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். நான் ஏன் நம்ப வேண்டும் என்பதை குறித்து நான் சொல்லி அடுத்த காரியத்துக்கு நேராக போகிறேன். தேவன் உணர்த்துகிறபடி நான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க. 7 இருந்து வாசிங்க. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், நீங்காதிருங்கள், சிட்டி சேராதே, கொடுத்து விடுவாய். இந்த வார்த்தை எதற்காக சொல்லப்பட்டது நீங்க வீட்டுல போய் 5ஆம் அதிகாரம் முழுதும் சின்ன அதிகாரம் தான் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் முக்கியமான காரியத்தை சொல்லி நான் போகிறேன். ஐயோ, நான் போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், என் உபதேசம் பண்ணினவனுடைய செவியை சாயாமலும் நான் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறிய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று நீ முறையிடும். நான் சொல்லுங்க, ஏன் நான் தீர்க்கதரிசிகளை நம்பணும்? Why should I trust man of God? கர்த்தர் நமக்கு கொடுத்த அல்லது உங்களுக்கு கொடுத்த ஊழியரை நீங்கள் ஏன் நம்ப வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்று சொன்னார். நான் போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று நீ முறையிடும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கிட்டத்தட்ட தேவனுடைய ஊழியத்தை 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துல 8ஆம் தேதிக்கு அடுத்து 7 நாளுக்கு அப்புறம் 14ஆம் தேதி இன்னைக்கு இதோட கூட கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் என்ற ஊழியத்தை நான் முடிச்சிட்டேன். இந்த 21 ஆண்டு ஊழியத்தினுடைய காரியங்களை நான் எத்தனையோ மனிதர்களை பார்த்து, எத்தனை தேவ பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். சில காரியங்களை சிலரோட வாழ்க்கை நான் பர்சனலா கூப்பிட்டு அவங்கள வார்ன் பண்ணியிருக்கிறேன், அவங்களை கடிந்து கொண்டிருக்கிறேன், அவங்களை எச்சரித்து பேசினது உண்டு, அவர்களை நான் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக திட்டினது உண்டு, எல்லாம் செய்தது உண்டு. தேவன் அந்த வார்த்தைகளை கேட்ட அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனா யாரெல்லாம் பாஸ்டர் பேசுறது சரியில்லை, பிடிக்கலன்னு சொல்லி எதிர்த்துன்னு சொல்லல, அதை உதாசீனப்படுத்தினார்களோ, அதை அசட்டை செய்தார்களோ, அநேக நாட்களுக்கு பிற்பாடு வந்து அவங்க சாரி கேட்கறதை என்னால பார்க்க முடியும்.
நான் எதுக்கு ஒன்று உங்களை சபிப்பதற்காக, உங்களை இது பண்றதுக்காக நான் சொல்லுவேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். தேவனுடைய ஊழியக்காரர்களை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். அது உங்களுக்கு கொடுத்த மெய்ப்பொருளை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். நேகசுலம் பாஸ்டர், நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, நீங்க நன்மைக்கு சொன்னீங்க பாஸ்டர். நான் என் மனசு அதை ஏற்றுக்கொள்ளல. நான் உங்களை திட்டின, பகைத்தேன். முன்பு ஊழியம் செய்து கொண்டிருந்த ஊழிய இடத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் கொயர்ல பாடுவதற்கு என்று பாஸ்டர் எல்லாத்தையும் அவன் ஒழுங்குபடுத்தி ஆயத்தப்படுத்தினார். அப்ப நான் ஒரு பிள்ளையை குறித்து நான் பார்ட்டிகுலரா சொன்னேன், அம்மா நீ இப்ப வேண்டாம், இப்ப நீ வந்து ஸ்டேஜ் ஏற வேண்டாம். யாரெல்லாம் பாடணும்னு நினைக்கிறீங்களோ ஞாயிற்றுக்கிழமை வந்து சனிக்கிழமை நல்லா ஆயத்தப்பட்டு உபவாசம் இருந்து அல்லது உங்களை தகுதிப்படுத்தி கொண்டு நீங்க வாங்க, கொயர் பிராக்டிஸை கடந்து கொள்ளுங்க, இல்லை பாடுவதற்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் ஒரு பிள்ளை இடத்துல சொன்னேன், நான் நீ வரக்கூடாதுமா. ஏன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில அசுத்த ஆவியுடைய குருவிகள் இருந்தபடினால நான் அதை வேண்டான்னு சொன்னேன். அதை ரிஜெக்ட் பண்ணேன். ஆனா மற்ற பாச இல்ல, வாலிப பிள்ளைங்க பாடுறது, அவர் போய் அவங்க ஃபாதர் மதர்கிட்ட என்ன சொல்லிட்டாருன்னா, உங்க பிள்ளை பாடுறது பாஸ்டர் லிவிங்ஸ்டனுக்கு பிடிக்கல, வாலிபர்களுக்கு உற்சாகப்படுத்த மாட்டேங்கிறாரு, தடை பண்றாருன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டாரு. அவங்கள மேல கோவப்பட்டு பாஸ்டர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி என்ன சில நாட்கள் பகையாய் பார்த்தேன். என்ன நடந்ததுன்னு தெரியுங்களா? நான் அப்புறம் வெளியே வந்துட்டேன். ரொம்ப அதே பிள்ளை எப்பொழுதும் கூட பாடிட்டு இருந்தது. அன்னைக்கு விசேஷ பிரசங்கியார் வந்திருக்காரு. விசேஷ பிரசங்கியார் வந்திருக்கும் போது மேடையில ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கிற பிள்ளை என்ன பண்ணிட்டான்னா ஆட ஆரம்பிச்சிட்டான். இது யாருக்கு அவமானம்? யாருக்கு அவமானங்க? கேதரிங்ல ஆடினா கூட என்ன பண்ணாது, தெரிந்து கதை பெரிதா எடுத்துக்கொள்ளப்படாது. ஆனா ஸ்டேஜ்ல அந்த வந்திருக்கிற பிரசங்கர் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இந்த பிள்ளை ஆட ஆரம்பிச்சு. இம்மீடியட்டா அந்த சிஸ்டர் அங்க இருக்கும்போது கர்த்தர் அவங்க உணர்த்தினார். இந்த ஒரு நோக்கத்துக்காக பாஸ்டர் லிவிங்ஸ்டன் உன்னுடைய மகளை ஏற வேண்டாம் என்று சொல்லியிருக்கிற அந்த உணர்வை கொடுத்தார். அநேக நாட்களுக்கு பிற்பாடு அவளை சந்திக்கும் போது சொன்னாங்க, பாஸ்டர் தயவு எங்களை மன்னிச்சிருங்க, ஒரு வார்த்தை நான் கேட்காம போயிட்டேன். அப்படியே சொன்னாங்க. என்னை விட மூத்தவர்கள் 2 பெண் பிள்ளைகளுக்கு அவர் தாயா இருக்கிறார். சாரி பாஸ்டர், உங்களுடைய அருமை தெரியல, உங்களுடைய நீங்க ஏன் அப்படி சொன்னீங்கன்னு அதை நான் அசட்ட பண்ணேன். மன்னிச்சிருங்க பாஸ்டர், நீங்க அன்னைக்கு சொன்னதை நான் கேட்டேன். என் பிள்ளை அநேகருக்கு முன்னாடி அவமானப்பட்டிருக்க மாட்டார். சில காரியங்களை சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகள் அது கசப்பா தான் தெரியும். ஒரு நாளும் மற்றவங்க எப்படியோ தெரியல, நான் அதிகமா அப்படி செய்ய மாட்டேன். முடிந்தளவு மற்றவர்களை உற்சாகப்படுத்துவோம், உந்தி தள்ளுவதற்கும் தேவனுடைய ராஜ்யத்துல உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் பிரயோஜனப்படவும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதுதான் என்னுடைய ஜெபமா இருக்கு. நான் ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையில கேட்கிற என் தேவ பிள்ளைகள் என்னை காட்டும் ஆசீர்வாதமா இருக்கு, பல மடங்கு உயர்வுக்குள்ளா இருக்க என்னுடைய ஜெபமா இருக்கு. ஒரு நாளும் அவர்கள் கீழே போக வேண்டும் என்ற ஜெபத்தை ஏற்படுத்த பர்சனலா இன்னைக்கு நம்மளோட கூட சொல்றோம். தேவ பிள்ளைகளே, trust your man of God. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்கதரிசி வார்த்தை நம்ம நிச்சயமாகவே இப்படி நான் ஏராளமா நான் சொல்லிட்டே போலாம், நேரம் இல்லை. கர்த்தருக்கு வரக்கூட ஒவ்வொரு நாள் காரியங்கள் இந்த மாதிரி உண்மை சம்பவங்கள் நான் சொல்ல, என்னோட பர்சனல் நடந்ததுன்னு சொல்ல முடியும். தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசிகளை நம்புகிறோம். தொடர்ந்து வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரத்துக்கு நேரம் வருவோம். 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை மீண்டும் பக்கியில உள்ள வார்த்தையில வாசிங்க. இதை செய்துட்டு தான் டூ பிரையாரிட்டி. அதே போல நான் ஏன் ஆவியானவர் சொல்றேன், I am not prepared for this message. ஊழியக்காரரை நீங்க கனப்படுத்து, ஹானர் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு வரும்போதோ, உங்க வீடு ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போதோ ஹானர் பண்ணுங்க, கனப்படுத்து. அப்புறம் என்ன வேற எந்த ஊழியக்காரர் இருந்தாலும் சரி ஹானர் பண்ணுங்க, மேன்மைப்படுத்து, கனப்படுத்து.
Don't insult your pastor in front of others. உங்களை போதகர மற்றவர்களுக்கு முன்பதாக கனவீனப்படுத்தாது. நீங்க பண்றீங்கன்னு நான் சொல்லல, இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா எடுத்துக்கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு முன்பதாக உங்கள் போதகரை நீங்கள் கனவீனப்படுத்தாதீர்கள். இதெல்லாம் நீங்க அவருக்கு அவர் உங்களுடைய போதகர் என்பதற்குண்டான ஒரு அடையாளத்தை தான் நீங்க காண்பிக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் ஒரு பாஸ்டர் அல்லது மற்ற நாள் வரும்போது இல்ல, ஒரு ஹானர் பண்ணுங்க, கனப்படுத்துங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக அவருக்கு அடிமையா இருக்குன்னு என்னைக்கு சொல்ல மாட்டேன். பட் ஹானர் வேற, அடிமை வேற, கனப்படுத்துறது வேற. அவருக்கு இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க பாஸ்டருக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. நோ, நான் ஒரு நாள் இதை எதிர்பார்க்க முடியல, அதை நான் என்கரேஜ். பட் ஹானர் தி மேன் ஆஃப் தேவனுடைய ஊழியரை கனப்படுத்து. நிச்சயமாகவே வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து விட வேண்டும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, அப்படிதானே? இன்னைக்கு என்ன டே? தகப்பன்மார்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் தகப்பன்மார் எங்களுக்கு கொடுத்த தகப்பன்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்களுக்கு கொடுத்த தகப்பன்மாருக்கு கர்த்தர், எங்க அப்பாவுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க ஃபாதர்ஸ்க்காக நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. ஆமா, எவ்வளவு கடினமா உங்க ஃபாதர்ஸ் உழைக்கிறாங்க தகப்பன்மார்க. உங்களை சில நேரத்துல தகப்பன்மாருக்கு அன்பு வெளிப்படையா தெரியாது, வெளிக்காட்ட தெரியாது. பட் அவங்க உங்க மேல அவ்வளவு பிரியம் வச்சிருப்பாங்க. அதனால நீங்க பிள்ளை யாரும் நினைச்சுக்கிறாங்கன்னா எங்க தகப்பன்மார் எங்ககிட்ட அன்பா இல்லை அப்படின்னு நினைச்சோம். இல்லைங்க, உங்க தகப்பன் உங்களை அதிகமா நேசிக்கிறார்கள். அல்லேலூயா. பிள்ளைகள் உள்ள வரும்போது நான் மறுபடியும் ஜெபிக்க போறோம். ஆமா, உங்க தகப்பனோட வார்த்தைகளை நீங்க கேளுங்க. உங்க தகப்பனை மதிங்க. உங்க தகப்பனை ஒரு நாள் மற்றவங்களுக்கு முன்பாக விட்டு கொடுத்துறாதீங்க. உங்க பெற்ற தகப்பனின் தாய் நோக்கி ஏன் பெற்றாய் என்ற வார்த்தையை ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கொடுத்த நல்ல தகப்பனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க அப்பாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்முடைய பரம தகப்பனுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு அவர் நம்மை ஜெனிப்பித்து நம்மை சுமக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறாரே. Father God, we praise you, Lord. Holy Spirit, we praise you. Amen. Hallelujah, 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 hallelujah. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றியோடு நாங்கள் போய் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஊழியக்காரர் ஒரு தகப்பன் தான் உங்களுக்கு, the spiritual father. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் உங்களுக்காக, ஆமென், மாம்ச ரீதியாக எதில் சேராட்டும் உங்களுக்காக தேவ சமூகத்துல ஜெபிக்கிற உங்களுடைய போதகரும் உங்களுக்கு தகப்பன் தான். ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் மேபி இந்த நம்ம ஏஜ்ல நான் ஒருவேளை சின்னவனா இருக்கலாம். பட் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக என்னை ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு தகப்பனுடைய இதயத்தை போலதான் இந்த ஊழிய பணியை நான் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நீங்க வருகிற எல்லாருமே ஹல்லேலூயா என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள். ஹல்லேலூயா. வயசுல மூத்தவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய ஏஜ் தான் உங்களுடைய என்ன சொல்றது, விசுவாசத்துடைய அனுபவங்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன். உங்களை நான் அதிகம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, வளர்ச்சிக்காக நிச்சயம் நான் பாடுபடுவேன் என்பதை இன்னைக்கு தேவ சமூகத்தில் உங்களுக்கு முன்பாக சொல்றேன். கர்த்தர் அதை கேட்கிறார். அதற்கேற்ற கிருபையும் பலத்தையும் அவர் தருவாராக. இன்னைக்கு தகப்பன்மாரை நீங்கள் கனப்படுத்துங்கள், நம்புங்கள், ஒரு ஊழியரை நம்புங்கள், நிச்சயமாக சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. இதெல்லாம் செய்து முடிச்ச பிற்பாடுதான் 21ஆம் வசனத்துல யோசபா அவன் ஜனத்தோடு கூட ஆலோசனை பண்ணான். அல்லேலூயா, அல்லேலூயா. Trust God. அதோட சப் பாயிண்ட் தான் trust your pastor or trust your man of God. The second point, a counsel with the people. குடும்பமா ஒரு சில காரியத்தை நீங்க பிரச்சனையை எதிர்கொள்றீங்க, சந்திக்கிறீங்க, வேதனை எதிர்படுறீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க குடும்பத்தோட அதை என்ன பண்ணுங்க, ஆலோசனை பண்ணுங்க. தலையில சொல்லுங்க, இந்த காரியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத உங்கள் கணவனோடு, உங்கள் மனைவியோடு அல்லது உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து என்ன பண்ணுங்கன்றா ஆலோசனை பண்ணி அந்த காரியத்தை என்ன பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல்லா நடக்குங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் நாம் என்ன செய்து விடுகிறோம் என்று சொன்னால், இது நான் பார்க்க வேண்டிய காரியம், இது நாங்கள் செய்ய வேண்டிய. பாருங்க,
தனிப்பட்ட விதமாய் சந்திக்கிற சில சேலஞ்சஸ் உண்டு, சில சவால்கள் உண்டு. குடும்பமாய் அல்லது குரூப்பாய் சந்திக்கிற சில சவால்கள் உண்டு. அப்படி நாம் காரியங்களை செய்யும் போது என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், நாம் ஜனத்தோடு கூட ஆலோசனை, அப்படின்னா நாம் ஆலோசனை பண்ண. ஏனென்றால் சில குடும்பத்தில் நமக்கு வருகிற சில பிரச்சனைகள், போராட்டங்களை அது எப்படி நமக்கு கையாள வேண்டும் என்று நமக்கு தெரியாது. ஆகையினால கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை துணையோடு கூட நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா ஆலோசனை பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அநேக நேரத்துல நமக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு தெரியாத சில என்ன சொல்ல கிருபையில கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிருப்பா, கொடுத்திருப்பா. சகோதரர்கள் ஆமென் சொல்லுங்களேன். நீங்களாம் பார்க்கறத பார்த்தா அப்படியே எல்லாம் பாஸ்டர் நாங்க தான் எல்லாத்தையும் செய்வோங்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. இல்லைங்க, சில பிரச்சனைகளை, போராட்டங்களை சகோதரமார்கள் ஹேண்டில் பண்றதை விட சகோதரிமார் கொஞ்சம் பெஸ்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்களதான் சொல்லுவாங்க, உங்களதான் பெருமைப்படுத்தி பேசுறேன். அல்லேலூயா. ஆமே. சில காரியங்களை அவங்க அப்ப அந்த காரியத்தை அவங்க நான் அப்படிதான் நான்லாம் முடிவெடுத்துட்டேன். ஆமே, எனக்கு முடியாத பிரச்சனை, எனக்கு இது ஆகாத பிரச்சனை எக்ஸ்டெண்ட தள்ளி விட்டுருவேன். பாஸ்டமா போன் பண்ணுங்கன்றால் அவங்கள பார்த்துக்கங்க. அவங்களுக்கு முடியாத பிரச்சனையில சிலர்லாம் இருக்காங்க. சில நம்ம மக்கள்லாம் வெளியே சில மக்கள்லாம் இருக்காங்க. போன்ல தான் சொல்லுவாங்க, அது உங்க பேஷண்ட்பாங்க. என்னது உங்க பேஷண்ட், நீங்களே பேசிக்கிறேன். அவங்கள நான் தான் சமாளிக்க முடியும், நான் தான் அவங்க பேசுறத கேட்க முடியும். அவங்களுக்கு ட்ரீட். ஆமா, நான் பேசினாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, சமாதானமாக அவங்க ஒத்துக்கொள்வாங்க. ஆகியனால சொல்லுவாங்க, ஆமா போன் பண்ணும்போது யாருமா போன் பண்ணா, உங்க பேஷண்ட் தான் போன் பண்றாங்க. ஆமா, ஏன் பேசுறாங்க, ஏன் பேசுன்னு நான் தான் பேசுவேன். அப்படி எதுக்கு சொல்றேன்னா, அந்த கையாளுகிற அந்த விதம் ஒன்று இருக்கிறது, அது கொஞ்சம் சூப்பரா இருக்கும். அது சில கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பாங்க, சகோதரமா கொடுத்திருப்பாங்க. சில கிருபைகளை விசேஷமா பெண்களுக்கே ஆண்டவர் கொடுத்திருப்பாங்க. அதை அவங்க கிட்ட விட்டு பாருங்க, சூப்பரா ஹேண்டில் பண்ணி நம்மளே சூப்பரா நடத்திடுவாங்க. சகோதரர்கள் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிலர்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்க என்னவோ சொல்லுங்க பாஸ்டர், நாங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். ஆமென். இது நான் சொல்ல என்னன்னா, ஜனத்தோடு அவன் ஆலோசனை பண்ணி அதை அப்படியே சொல்ல விரும்புறேன். குடும்பத்தோடு ஆலோசனை. சில நேரத்துல பாருங்க, கணவர் வாங்குற சம்பளமே நிறைய பெண்களுக்கு என்ன பண்ணிடுது இல்ல, தெரியறது இல்லை. என்ன பண்றாரு, ஏது வாங்குறாரு, எங்க போறாரு, எங்க வராரு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இப்படியே தான் போய் அநேக நேரத்துல பிரச்சனை மாட்டிக்கிறோம். ஆலோசனை பண்ணுங்க குடும்பத்தின் காரியங்களை. நாம திருமணத்துல சொல்றோம், என்ன சொல்றோம், அவர்கள் இருவரும் பிரிந்து ஒரே மாம்சமா இருப்பார்கள். அல்லேலூயா. வேற வேற மாம்சம் கிடையாது. அல்லேலூயா. அப்படி நினைக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்களேன். நானும் என் கணவரும் நானும் என் மனைவியும் ஒரே மாம்சம் சொல்றவங்க. அப்ப மாம்சத்தை பகைக்க கூடாது. சிலலாம் நினைக்கிறீங்க, அடடா இன்னைக்கு நான் எங்க பிரதரை கூப்பிட்டு வராம போயிட்டேனே, அல்லேலூயா, இன்னைக்கு வராம போயிட்டாங்களே. வாங்க, கர்த்தர் நல்லவர், அப்படி உங்களை மாற்றுவாராக. அல்லேலூயா. அப்போ ஒரே மாம்சம் அப்படிங்கும்போது ஆலோசனை செய்யுங்கள். குடும்பத்தின் காரியங்களை, உங்க பிள்ளைகளை படிக்கிற விஷயத்துல, நீங்க சந்திக்கிற பண பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பாரங்கள், கடன் தொல்லைகள், அல்லேலூயா, நீங்கள் ஒருவருக்கொருவர் சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஆலோசனை செய்யுங்கள். ஆலோசனை அதுக்கு என்ன முடிவு செய்யலாம் என்பதை யோசித்து பாருங்கள். முதல் கர்த்தரை நம்புங்கள், அல்லது அதோடு கூட சப்பாய் ஊழியக்காரர் நம்புங்கள். இரண்டாவது, உங்கள் குடும்பத்தோடு அல்லது நீங்கள் தேவ பிள்ளைகளோடு. இல்ல எதுவுமே தெரியல, உங்களாலேயே அந்த பிரச்சனை தீர்க்க முடியல, உங்களாலேயே அதை பண்ண முடியல, உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஆவிக்குரியவர்களோடு கூட அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்க அநேக நேரத்தில் நம்ம ஆலோசனை யாரிடத்தில் செய்கிறோம் என்பது பெரிய பிரச்சனையா இருக்கு. நல்லா ஜெபம் பண்றவங்களா இருப்பாங்க, நல்ல ஆவிக்குரியவர்களா இருப்பாங்க, நல்ல தேவ பிள்ளைகளா மனிதர்களா இருப்பாங்க. ஆனா ஆலோசனை பாத்தீங்கன்னா, ஆலயத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லாதவரோடு கூட ஆலோசனை கேட்பாங்க. பார்த்திருக்கீங்க? அப்படிப்பட்ட ஆலோசனை சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறதா இருக்கும், காப்பாற்றுகிறதா இருக்காது தேவ பிள்ளைகளை. ஆகையினால் நம்ம யாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம்? அடுத்த முடியல, அவங்களாலே முடியலன்னா பாஸ்டர் கொண்டு வாங்க, அவர்கள் உங்களுக்காக சில ஆலோசனைகளை சொல்லுவாங்க. அல்லேலூயா. இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் நம்ம தேவ சமூகத்துக்கு அமர்ந்திருப்பது என்ன இருக்குது, கிடையாது. அல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தையில சொல்லுங்க, ஆலோசனை இல்லாத இடத்தில். ஆமென். ஆலோசனைக்காரர்கள் அநேகர் உண்டானா அங்க என்ன, நல்ல சுபிட்சம், ஆரோக்கியம், என்ன சொல்றது, ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நிறைவாய் உண்டாகும். அப்போ
ஆலோசனை கேட்கிற இடத்துல நான் வசனம் சொல்லாங்க. நான் உங்களுக்கு நீங்க சாயங்காலம் உங்களுக்கு இந்த வசனங்களை அனுப்பிச்சுடுறேன். ஆலோசனை கேட்கிற இடத்துல என்ன இருக்குதான்? ஞானம் இருக்குதான். அல்லேலூயா. ஞானம் இருக்கிறவங்க ஆலோசனை கேட்பாங்க. ஆலோசனை கேட்காம என்ன இல்லை அவங்க அது நீங்க தான் டிசைட் பண்ணு. நான் எவ்வா இல்லை நான் ஏன் சொல்ல. எத்தனை வசனம் சொல்லிருங்க? நீதிமொழிகள் 11:14 வாசிடுங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானா இன்னைக்கு என்னன்னா ஆலோசனையே கேட்கறதுல முயற்சி. அது பிள்ளைகள் ஆலோசனை நீங்க கேளுங்க, உங்க வாழ்க்கையில மேம்படுவீர்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நேரம் கடந்து போதுங்க. அடுத்தது மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டியது என்ன? யாத்ராகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்புங்கள். இங்கே ஒரு சம்பவத்தை 17ஆம் அதிகாரம் 3வது நான் ஏன் அமர முடியவில்லை, நான் நிற்க முடியவில்லை, பொறுமையா இருக்க முடியல சொன்னா சீக்கிரமா தளர்ந்து போயிடுறேன். வழியில சொல்லுங்க, தளர்ந்து போயிடுறேன், சோர்வு போயிடுறேன். இந்த சோர்வு என்னை தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிறதுக்கு விட மாட்டேங்குது. இந்த சோர்வு பாத்தீங்கன்னா பிசாசு விட அதிகமா நம்முடைய வாழ்க்கையில கிரியேட் செய்யும். ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? வேதம் வாசி என்ன பிரயோஜனம்? ஆலயத்திற்கு போய் என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாள் ஜெபிச்சேன், ஒன்றும் நடக்கலையே. என்னது சொல்லுங்களேன்? சோர்வு. ஆமா, இருக்கீங்களா? ஒரு மந்தத்தனம், உற்சாகமின்மை, நிர்விசாரம். சிலலாம் கேட்டு பாருங்க, ஆண்டவரே நேரம் வந்தாலும் அவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, உயிர்ப்பிக்கவே முடியாது. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, சோர்வோட தான் இருப்பாங்க. இங்க ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க விரும்புறேன். 8ஆம் வசனத்தை அப்படியே வாசிங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். தேவனுடைய கோலை நீ யுத்தம் பண்ண போப்பா, நான் மலை உச்சியில தேவனுடைய கோலை என் கையில பிடிச்சிட்டு நிற்பேன் அப்படிங்கிற. இங்க ஒரு நிற்கிற சம்பவத்தை பார்க்கிறோம். யுத்தம் வலுத்து கொண்டிருக்கிறது. மோசே தேவ சமூகத்துல நின்றான். எல்லாம் சொல்லுங்களேன். இஸ்ரவேலுக்கும் அமலேக்கிற்கும் யுத்தம் நடந்தது. சொல்லுங்க, இஸ்ரவேலருக்கும் அமலேக்கும் யுத்தம் நடந்தது. மோசே தேவ சமூகத்துல நின்றான். பாருங்க, அவன் தேவனுடைய கோலை என் கையில பிடித்துக் கொண்டு நான் நிற்பேன். அல்லேலூயா. அப்ப பிரச்சனைகள் அதிகமாக தான் நம்ம அதிகமா தேவனை என்ன பண்ணணும்? தேடணும். ராமன் சொல்லுங்களேன். தாவீது சொல்றான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்ன பண்ணார்? ரட்சித்தார். ஆமென். தொடர்ந்து வாசிங்க சார். 10வது யோசுவா பாருங்க, அந்த நம்ம முன்ன பார்த்த பாயிண்ட் ரிலேட்டட் ஆகுது. யோசுவா தனக்கு மோசே யாருன்னா ஒரு தலைவன். அவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவன். இவன் ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த கூட்டத்துல ஒரு அசிஸ்டன்ட்னே சொல்லலாம். அவன் மோசே சொன்ன வார்த்தைகளை கேட்கிறான். ஆமென். மோசே சொன்ன படியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்குதுங்க. மோசே கையை உயர்த்தி இருக்கும் போது யார் மேற்கொள்றாங்க? யார் வெற்றி பெறாங்க? இஸ்ரவேலர்கள் வெற்றி பெறாங்க. மோசே கை சோர்ந்து போயிட்டு கீழே விட்டுனானா யார் வெற்றி பெறாங்க? அமலேக்கியர் வெற்றி பெறாங்க. இந்த காரியம் திரும்ப நடக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ மோசேயின் கை ரொம்ப நேரம் தூக்கி இருக்கிறதுனால அசந்து போயிடுச்சு, சோர்வு அடைஞ்சிருச்சு. அவன் எத்தனை நேரம் இப்படியே பிடித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பாருங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து
அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். ஆ. அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஒரே நிலையாய் இருந்தது. நாம் தளர்ந்து போகும்போது சில மனிதர்களை நமக்கென்று ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய மனிதர்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மோசேக்கு சப்போர்ட்டா இருந்தது போல, இந்த மோசேக்கு உறுதுணையா இருந்தது போல நமக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வார்த்தையினாலேயோ அல்லது அவங்களுடைய செய்கையினாலேயோ அல்லது அவங்களுடைய உதவியினால ஏதாவது ஒரு விதத்துல என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஆதரவா இருப்பார்கள். சொல்லுங்களேன், தேவ பிள்ளையே, நீ தேவ சமூகத்துல நீ தொடர்ந்து நிற்க கூடாதபடிக்கு, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு சில அசந்து போகிற அனுபவங்கள், சில தளர்ந்து போகிற சூழ்நிலை உன் வாழ்க்கையில உண்டாகும். இது எல்லாருக்கும் இருக்கும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால், அவன் உங்களுக்கு உதவி செய்கிற அல்லது உங்களை தாங்குகிற மனிதர்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்துல பாருங்க, நீங்க தனிமையா ஒரு காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது சீக்கிரமா என்ன பண்ணுவீங்கன்னா, சோர்ந்து போயிருவீங்க. அதுக்குரிய நண்பர்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்க, உறவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. தளர்ந்து போகிற சமயங்களில் அப்போது மாத்திர அது எப்பவுமே நீங்க வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் வரும்போது அவங்களோட கூட ஷேர் பண்ணி ஜெபிக்க சொல்லுங்க. அவங்களிடத்துல நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அவங்க உங்களுக்காக ஊரும் ஆரோனை போல சப்போர்ட் பண்ணி ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தளர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்று ஊரும் ஆரோன்களை எழுப்புவாராக. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய சபைக்கும் கர்த்தர் ஊரும் ஆரோன்களை போல ஜெபிக்கிற மக்களை எழுப்புவார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் கல்ல போட்டு சூரியன் உதிக்க அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையில அப்படியே நின்றுட்டார். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள கால வாரத்தான் இருக்கிறாங்க. நல்லா பேசுறது போனா பேசுறாங்க, நமக்கு தான் வேட்டு வச்சிடறாங்க. அப்படிப்பட்டவங்களை விட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆமென் சொல்லுங்க. சத்தம் வர மாட்டேங்குது. நம்மை நிலைநிற்க செய்து நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேறி செல்கிற பிரயோஜனமா இருக்கிற மனிதர்களை நம்மோடு கூட சப்போர்ட்டா வைத்துக் கொள்ளணும்னா நம்ம நிலையா இருப்போம், வெற்றியை நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம். இல்லைன்னா நமக்கு சப்போர்ட்டிவா இல்லைன்னா, நமக்கு விரோதமா எழுப்பிட்டாங்கன்னா ஒரு நாள் நம்ம என்ன பண்ண முடியாது. அமலேருக்கு விரோதமாக இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. இருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அழிந்து போகும் உலகம் பொருட்களால் அந்த அனித்தியமான உலகத்துல நீங்க யாரை சம்பாதித்துக் கொள்ளுங்க? நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்க. ஆரோனும் ஊரும் ரெண்டு கரங்களை தாங்கி பிடிக்கிறார். என்ன நடக்குதா? 13ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப மோசே கை கீழே போகல, அப்படியே ரிமைண்ட் ஸ்டாண்டிங்கா நிக்குது. ரிமைண்ட் அப்படியே நிக்குது. ஏன்னா இந்த சைடு இவன் பிடிச்சிட்டு இருக்கிறான், ஊர் பிடிச்சிட்டு இருக்கிறான், ஒரு பக்கம் ஆரோன் பிடிச்சிட்டு இருக்கிறான். அந்த கை கீழே வரல. வேதம் சொல்லுகிறது, யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினார், முற்றிலுமா முறியெடுத்தான். 14ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூரும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். யெகோவா நிசிங்கிற நாம எங்க வெளிப்படுது? இங்கதான் வெளிப்படுது. அல்லேலூயா. யெகோவா எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. யெகோவா நிசின்னு நாமும் கர்த்தரின் ஜெயக்கொடியான மோசேயுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரை முறியடித்தார்கள். பெரிய வெற்றி உண்டாயிற்று, ஜெயம் உண்டாயிற்று. அதனாலதான் அந்த ஸ்தலத்திற்கு என்ன பேர் வந்தது? யெகோவா நிசி. யெகோவா நிசி என்ற நாமம் அந்த இடத்துல. அல்லேலூயா.
இன்னைக்கு நமக்கு ஒரு யெகோவா நிசி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவ சமூகத்துல சோர்ந்திராம வந்துருங்க. ஆமென். கலந்து போகாம தொடர்ந்து ஜெபிங்க. நீங்க என்ன சொல்ல வரோம்னா, நீங்க சோர்ந்து போயிருச்சுன்னு சொல்லி அமைதியா விட்டுறாதீங்க. அவன் முடியலன்னு சொல்லி விட்டுறாதீங்க. உட்கார்ந்தாவது அடுத்ததாவது தோத்திரம் பண்ணிட்டு இருங்க. அடுத்ததாவது என்ன பண்ணுங்க, கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டிருங்க. உங்களுக்கான வெற்றியை கர்த்தர் நிச்சயம் தருவார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வெற்றி நிச்சயமா கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நாம் எழுந்து பிரகாசிக்க போகிறோம். அமிலேக்கின் பூமி எங்கும் இராதபடிக்கு கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தார். தேவ பிள்ளைகளே, தளர்ந்து போகாம கர்த்தரை நம்புவோம், அவருடைய ஊழியக்காரரை நம்புவோம், ஆலோசிப்போம் தேவ பிள்ளைகளோடு கூட. மூன்றாவது தளர்ந்து போகாமல் தொடர்ந்து தேவ சமூகத்துல இருக்க முயற்சிப்போம். சோர்வு வரலாம், பலவீனம் வரலாம், பிரச்சனை வரலாம். அவன் நம்மளை முடக்கி போட்டு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, இதுக்கு மேல பலனே இல்லை பாஸ்டர், ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, இதுக்கு மேல ஜெபிக்க பலன் இல்லை, உபவாசிக்க பலன் இல்லை, அவன் போராட பலன் இல்லைன்றான். ஆனாலும் இருந்தாலும் ஏதோ சொல்லுங்க, ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஆமென். நியாயாதிபதி புத்தகத்துல அவர்கள் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படின்னு நினைக்கிற நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார். எத்தனை பேர் அந்த வார்த்தை வாசிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கவனித்து 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். கிதியோன் யோர்தானுக்கு வந்த போது யோர்தான கடந்து போய், யோர்தான கடக்கிறதே பெரும் பிரச்சனை. இப்ப என்னவா இருக்காங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. மீதியான முடிவு எடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. விடாய்த்திருந்தும் சத்துருவை, பிராக்கெட்ல போட்டுருக்கு பாருங்க, சத்துருவை பின்தொடர்ந்தாங்க. தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு நாளும் சோர்வுக்கு பலவீனத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தேவ சமூகத்துல காத்திருப்பதற்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். பெரிய ஜெயத்தை, வெற்றியை நீ வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவார். அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்த நான் என் தேவன் என்பதை அறியுங்கள். நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். பூமியில தளர்ந்து போகாமல் இருந்த மோசே, தளர்ந்து போன போது மோசேயின் கரைகளை உயர்த்தி பிடிக்கும்படியான ஆரோனும் ஊரும் எழுப்பினார்கள். அவன் தளர்ந்து போக விடவில்லை. நாம் தளர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தரை நம்புங்கள். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நீங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்கள் மனதை நீங்கள் சோர்வுக்கு இடம் கூடாதிருங்கள். இதோ கர்த்தர் உங்கள் சார்பில் இருந்து இந்த யுத்தத்தை அவர் நடத்துவார். நீங்கள் நானும் சும்மா இருக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா.